ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதில் கார வடை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதில் பூண்டு சிறிதளவு போட்டிருக்கேன், இஞ்சி சிறிதளவு, மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம், சிறிதளவு உப்பு, பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும். பருப்பு எப்படின்னா கடலைப்பருப்பு அரைத்தம்லாரும் துவரம்பருப்பு அரைத்தம்லாரும் போட்டுக்கணும். ஏன்னா துவரம்பருப்பு நிறையா குழந்தைங்களுக்கு குழம்பு வச்சாலும் அதில் பிடிக்க மாட்டேங்குது. பருப்பு குழம்புனாலே புரோட்டீன் சத்து நிறைய இருக்கிறனால நல்லா ஊற வச்சு நல்ல பருப்பு நல்லா ஊறுற எப்படி ஊறணும், இப்படி எடுத்து உடச்சி பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கணும். நல்லா ஊறி இருந்தால் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, இப்படி நல்லா உடையணும். உடஞ்சிட்டா போதும். உடனே எடுத்து போட்டு இதெல்லாம் போட்டு உள்ளே அரைச்சி உப்பு சிறிதளவு போட்டு எல்லாம் அரைக்கணும். நல்லா அரைக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் புறுப்புறுன்னு அரைச்சிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி தான் வயிறு வலிக்காது. பருப்பு நல்லா மென்று சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பட்டை சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலை நான் பொடி பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெயில் இருக்கும்போது கறிவேப்பிலை முறுமுறுன்னு வந்துடும். முறுமுறுன்னு வந்தால் குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. கறிவேப்பிலையிலேயும் நல்ல சத்து இருக்குது. அடுத்தது வெங்காயம் 2 கை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அள்ளி போட்டுக்கலாம். வெங்காயமும் எண்ணெயில் போடும்போது வெங்காயமும் குழந்தைங்க பொறுக்கி எறிஞ்சிருவாங்க. நல்லா இப்படி பொடுசாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணி எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். வடையோட போட்டு எல்லாம் கலந்து நல்லா கலந்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மீதி எண்ணெயெலாம் யூஸ் பண்ணாதீங்க. இதில் நல்லா அப்படி உருண்டை பிடிச்சிங்க. நல்லா இப்படி தண்ணி ஒரு பக்கத்தில் வச்சு கையை நனைச்சிக்கிட்டு நல்லா எடுத்து உருண்டை பிடிச்சி நல்லா தட்டிக்குங்க. வடை மாதிரி தட்டிக்குங்க. தட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அப்படியே ஒவ்வொரு வடையை அப்படி போடுங்க. இந்த துவரம்பருப்பில் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து அதிகம். குழந்தைங்க பருப்பு குழம்பு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எப்படி வச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்படி எண்ணெய் காஞ்சனே இப்படி விட்டு ஒன்றா போட்டு பாருங்கள், நல்லா போட்டு இப்படி நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்தது ரெடியாக போடணுன்னா இந்த மாதிரி உருண்டை தட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த துவரம்பருப்பு வாசங்கிறதே வராது. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.